மகிழ்ச்சியான ஒரு தருணம். பசங்க பார்ட் 1 தம்பி டபுள் ஃபர்ஸ்ட் போட்டு காட்டும்போது படம் பார்த்துட்டு இந்த படத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும்டா அப்படின்னு கேட்டேன். நடிகை கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்ட. இப்போ இருக்கணும்னா என்ன பண்ணுறது? சரி, அந்த அன்போட அப்பாவுக்கு டப்பிங் பேசு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டான் டப்பிங் ஏரியாவை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சரி, பசங்க 2 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னடா கூப்பிடவே இல்லை அப்படின்னு. திடீர்னு காலையில் அண்ணன் கிளம்பி வந்துடு, அப்படியே நம்ம அண்ணனை கூப்பிட்டு வந்துடு அப்படி. அவன் காலையில் 5 மணிக்கு தான்டா வீட்டுக்கு போய் தூங்குவான். அவன் பகல் பூரா தூங்குவான், ராத்திரி பூரா நடமாட்டிக்கிட்டு இருப்பானே. அவன் எப்படா கூப்பிட தூங்கிட்டு இருப்பானே. இல்லை நீ எழுப்பு அப்படின்னு. சரி, ஃபோன் பண்ணால் கரெக்டாக எடுத்தான். என் ஃபோன் மட்டும் தான் ரிங் அடிக்கும் அவனுக்கு, வேறு யார் ஃபோனும் ரிங் அடிக்காது, மீதியெல்லாம் சைலண்ட்டில் இருக்கும். என்னடா அப்படின்னா, இல்லை பாண்டி படம் கூப்பிட்றாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க? நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. சரி எந்திரிச்சு வா அப்படின்னா. பாண்டிக்காக என்ன ஒன்றும் செய்யலாண்டா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு அவன் வந்துட்டா. 2 பேரும் சேர்ந்து ஒரு சீன் பண்ணோம். ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைங்க வந்து ஒரு 4 விதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாட்டை பண்ணும்போது ஒரு ஆய்வு பண்ணோம். நமக்கு இருக்க பிரச்சனையே அதுதான். அந்த 4 விதத்தில் நம்ம குழந்தை எந்த விதம்னு தெரியாமல் தான் போராடிட்டு இருப்போம். ஸ்லோ லேர்னர்ஸ், அதாவது 2 வாட்டி 3 வாட்டி சொன்னால் தான் புரியும் குழந்தைங்களுக்கு. அப்புறம் ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், கற்பூரம் மாதிரி சொன்ன உடனே பற்றிக்கும். மாடரேட்னு ஒன்று இருக்குது, அது வந்து சராசரி. ஏன்னா திடீர்னு பற்றிக்கும், அப்புறம் 4 வாட்டி சொன்னால் தான் புரியும், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி, அது வந்து கொஞ்சம் சிக்கலான ஏரியா. அது வந்து கொஞ்சம் நிறைய கேர் எடுத்து பார்த்துக்கணும். இந்த 4ல் நம்ம குழந்தைங்க எந்த கேட்டகரின்னு நமக்கு தெரியாது. நம்ம எப்போவுமே முதல் மார்க்கெட்டுன்னு ரேஸில் ஓட விடும்போது தான் இந்த பிரச்சனையே வருது. சாட்டை 2க்கான வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. அதுலேயும் ஒரு விஷயம் எடுத்தோம். அது ஒரு கவிதை ஒன்று படித்தேன். அது படிச்சுட்டு தான் சரி இது பண்ணலாமே, இது படமாக பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. கலீல் ஜிப்ரான் அவர்கள் எழுதிய கவிதை. உங்கள் குழந்தைகள் உங்களின் குழந்தைகள் அல்ல, உங்கள் வழியாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள், அவ்வளோதான். நீங்கள் அவங்களுக்காக நினச்சி வச்சுருக்கக்கூடிய எதிர்காலத்தை விட அவர்கள் உலகம் மிக பிரம்மாண்டமானது. அந்த உலகத்திற்கு அவங்க போகிறதுக்கு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், முடியலன்னா விலகி நில்லுங்க அப்படின்னு ஒரு கவிதை படித்தேன். அது ஒரு பதிவு தான் சாட்டை 2 பண்ண போகிறேன். நேற்று அந்த தம்பியை சொன்னே, தம்பி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. நல்லா இருக்குண்ணே, பண்ணுனேன் அப்படின்னு சொன்னான். பசங்க 2, பசங்க 1 பண்ண சாதனையை விட இன்னும் நிறைய சாதனை பண்ணணும். என் தம்பி இன்னும் நிறைய வெல்லணும். தம்பிக்கு வாழ்த்துக்கள். சூர்யா சாருக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் நிறைய பேர் எக்ஸாம்பிளாக இருந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ் இந்த மாதிரி படங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.